எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எங்கள்கிட்ட கேட்கறது, உபவாசம் எப்படி போடுறது பாஸ்டர்? நாங்க போடுற உபவாசம் சரியா? உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை தான் இது. உபவாசத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்? உபவாசத்துல பிசாசு எந்த போராட்டத்தை எல்லாம் கொண்டுருவான், அதை எப்படி நம்ம அதை மேற்கொள்றது? அதுபோல உபவாசம் நீங்க உண்மையாய் போட்டால் அந்த உபவாசத்தினுடைய பதில் என்ன? ஏன்னா நீங்க உபவாசத்தை போட்டுட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு நீங்க உண்மையா உபவாசம் போடுற அளவுக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சும்மா பேருக்கு உபவாசம் போறேன்னா போட்டுட்டு போயிடலாம். ஆனா ஆவியானவரோட இணைக்கப்படுற உள்ள உறவுக்குள்ள வரேன்னா போராட்டம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா எடுத்து வாசிங்க, 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 16 படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், நல்லா கவனிங்க, முதல் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்லா கவனிங்க, ஒரு தேவ புள்ள, ஒரு தேவனுடைய மனுஷன், அது யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற புள்ள உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது 3 விதமான போராட்டத்தை மேற்கொள்வீங்க. அதை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். இந்த 3 விதமான போராட்டம் என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மாம்சத்தின் இச்சை என்பது விபச்சாரம், வேசித்தனம், தவறான பாவம், தவறான படங்களுக்குள்ள அடில்ட்டு, அது போல இந்த சரீரத்துல என்னெல்லாம் பாவம் எல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சையை நீங்க மேற்கொள்ளணும். நான் தவறான படங்கள்ல இருந்து, தவறான நபர்கிட்ட இருந்து, தவறான உறவுல இருந்து என் கணவர் மாறணும், என் மனைவி மாறணும்னா நீங்க உங்க சரீரத்தை ஒடுக்கணும். சரீரத்தை எப்படி ஒடுக்கிறது? அதுக்குத்தான் நம்ம உபவாசம் என்ற உள்ளுக்குள்ள வர்றோம். இது மாம்சத்தை மாத்திரமல்ல, சில தலைமுறை சாபங்கள், சில தலைமுறை கட்டுகள், சில பாவமான வழிகள் உடைக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த விதமான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இன்று என்ன செய்யாது, போகாது. அப்ப நம்ம உபவாசம் மாம்சத்தை நல்லா கவனிங்க, ஒடுக்கி உங்க சரீரத்தை ஒடுக்கி தேவ ஆவியில பலப்படுறது. அக்கிரமத்தின் கட்டுகள், நுகத்தடிகள், தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுறது. அப்ப முதல் போராட்டம் உங்களுக்கு, நீங்க எதை ஜெயிக்கிறீங்க? நீங்க உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கிறீங்க. அப்ப அந்த மாம்சத்தினால நீங்க உபவாசம் போட்டு இருக்கும் பொழுது தவறான படத்தினுடைய உணர்வுகள், தவறான சொப்பனங்கள்ல கெட்ட கனவுகள், அது போல பாருங்க, இந்த மாம்சம் எதுல எல்லாம் சிக்கி இருக்கிறீங்களோ அந்த பாவம் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்வான், போராடுவான். இது முதல் போராட்டம். 2வது கண்களின் இச்சை. இயேசு கிறிஸ்து 40 நாள் ஒன்றும் புசியாம தான் லூக்கா 4:2 நம்ம பாக்குறோம். அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அவர் போய் 40 நாள் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தேவ ஆவியில பலப்பட்டு அவர் மிருகங்களோட சஞ்சரித்தாங்க. பாருங்க, தேவ வல்லமையினால நிரப்பப்பட்டு அங்க அவருக்கு பாருங்க முதல் போஜன இச்சையில விழுத்த பாக்குறான். இயேசு கிறிஸ்து அதை ஜெயிச்சு மனுஷன் வசனத்தினால வாழ்றான்னு சொல்லி அந்த கல்லுகள் அப்பமாக்க பிசாசு கேட்கும் பொழுது தேவ வார்த்தையினால பிழைப்பான்னு அங்க ஜெயிச்சு, அடுத்தது பிசாசு அவரை உயர்ந்த இடத்துக்கு அவன் கொண்டு போறான். அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை படி. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் என்ன செய்யறேன், அவைகளை கொடுக்கிறேன். ஏசப்பா அதுலயும் ஜெயிக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப 2வது போராட்டம் உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கு கண்களின் இச்சை. அதுதான் பாருங்க, நீங்க எதாச்சுமா உபவாசத்திலிருந்து வெளியில வரும் பொழுது நீங்க உங்களால பாருங்க சில காரியத்தை பார்க்க முடியாம இருக்க முடியாது. சில இடத்துல நபர்கள் பாருங்க கண்கள் மூலமா வருவான். சில இடத்துல பாருங்க நீங்க தவற விட்ட உறவுகள் வரும். இன்னைக்கு ஆன்லைன்லயோ, யூடியூப்லயோ, பேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு ரீல்ஸுக்குள்ள அடிக்ட் ஆகும் பொழுது இந்த கண்ணால பாவம் உள்ள போய் அதான் கண்களை நிச்ச உங்க இருதயத்தை குழப்பி உங்க உபவாசம் 2வது நாளே உடைஞ்சிடும், இல்லாட்டி முதல் நாளே உடைஞ்சிடும். அப்ப கண்களின் இச்சை, கண்களின் போராட்டம். நீங்க கண்களால எதெல்லாம் பாக்குறீங்களோ தேவனுக்கு அசுத்தமானன்றதை எடுக்கக்கூடாது. அதான் உபவாசிக்கிற புள்ள எங்க இருக்கணும்னா அற வீட்டுக்குள்ள ஜெபத்தோட தேவ பைபிள் வசனத்தை எடுத்து உட்கொண்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு போஜனம் அதுதான்.
அப்பதான் இந்த உபவாசம் போடும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றம் சரீரத்தில் நடக்கும்னா, மாம்சத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஆகாரத்தை நல்ல விதவிதமா சாப்பிடுறோம். உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது உங்க உள்ளான இருதயம் பலப்பட்டு ஒரு மகிமை, ஒரு பாருங்க, நீங்க சாப்பிட்டா கூட கிடைக்காத ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனுக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த போராட்டங்கள் எல்லாம் வெளிப்படும். நீங்க அந்த அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க உள்ள வரலன்னா, நீங்க உங்க வயிறு பாருங்க அந்த போஜனத்தை கேக்குது, உலகத்துல காரியத்துல எல்லாம் இச்சிக்குதுன்னா நீங்க இன்னும் உபவாசத்துல உண்மையா வரலன்னு அர்த்தம். மூணாவது ஜீவனத்தின் பெருமை. அதத்தான் 2 கொரிந்தியர் அழகா சொல்லுது பாருங்க, 10வது அதிகாரம். இந்த ஜீவனத்தின் பெருமைனா மனமேட்டிமை. அது போல பாருங்க, இந்த சிந்தையில இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க நீங்க விரும்பணும்னா இந்த ஜீவனத்தின் பெருமையை இந்த உபவாசத்துல மேற்கொள்ளணும். அதுக்கும் எதுதான்? வசனம் தான். அந்த வசனத்துல நீங்க எதை செய்யணும்னா 2 கொரிந்தியர் 10:5 படிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், கவனிங்க, உபவாசத்தினால் தேவனோட பிழைக்கிறதுனால பாருங்க, அவைகளை திரும்ப படிங்கம்மா. தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய். அப்ப உங்க எண்ணத்தை தான் ஜீவனத்தின் பெருமையை நீங்க இந்த உபவாசத்துல ஒடுக்கும் பொழுது இந்த சிந்தைகளை தேவ வசனத்துல கொண்டு வரும். உங்க எண்ணத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்துற பிள்ளைகளா வரும். அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க மாம்சத்தின் பாருங்க இச்சையை ஜெயிச்சிருவீங்க, கண்களின் இச்சையை ஜெயிச்சிருவீங்க, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு சத்திய வசனம், நம்ம இருக்கிற இடம், அதுல தேவ ஆவியானவரால நடத்தப்படணும். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவியா நீங்க இன்னைக்கு உபவாசம் போடுறீங்க அப்படின்னா, இந்த உபவாசத்துல அதான் நல்லா எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், நான் அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். 7வது அதிகாரம் 5வது வசனத்துல அழகா சொல்றாரு, உபவாசத்திற்கு நல்லா படிங்க இந்த வார்த்தையை. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். போதுமா? நல்லா கவனிங்க, பிரியாதிருங்கள், அப்புறம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாரு. அப்ப கணவன் மனைவியா நீங்க உபவாசம் போடுற பிள்ளைகள் இந்த உபவாச நாள்ல உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாதபடி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம உபவாசம் போட்டு ஏன் நம்முடைய உபவாசம் கேட்கப்படலைன்னா, ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 3வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அப்ப நம்ம உபவாசிக்கும் பொழுது நம்ம இச்சைகளின்படி எந்த வேலை செய்யாதபடி அந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கணும். இதனாலதான் உங்க உபவாச ஜெபம் கேட்கப்படல. அநேக நாள் ஜெபிச்சு கூட உங்க வாழ்க்கையில அற்புதம் ஏன் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு உங்க இச்சைக்கு விட்டு போயிடுறீங்க. போஜன இச்சை மேற்கொள்ளுது, மாம்சத்தின் இச்சை மேற்கொள்ளுது, கண்களின் இச்சை மேற்கொள்ளுது, ஜீவனத்தின் பெருமை மேற்கொள்ளுது. நீ உண்மையா உபவாசம் பொழுது இத்தனை காரியங்களும் போராட்டங்களும் உனக்குள்ள வரும். அதை மேற்கொள்ளத்தான் நீ வசனத்தை உட்கொண்டுட்டே இருக்கணும். வார்த்தையை சாப்பிட துதி கொஞ்சம் குடிக்க பாருங்க. வசனத்தை உட்கொள்ள தண்ணி தான் நமக்கு பிரசன்னம் பாருங்க, அதுதான் துதி. குடிக்கணும். சாப்பாடு தண்ணியும் பாருங்க, சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்ல, அது போல வசனத்தை உட்கொண்டா துதிக்கணும், துதிச்சா வசனத்தை உட்கொள்ளணும். அப்படி செய்து பாருங்க, உங்க ஆவியில ஒரு பலன் கிடைக்கும், எந்த கட்டும் உடையும். ஏன் தெரியுமா? உபவாசம் உண்மையாய் போட்டா அதே அதிகாரத்துல அதனுடைய வல்லமை என்ன தெரியுமா? உபவாசம் உண்மையா போடுற பிள்ளைகளுடைய வல்லமை 6வது வசனம் படிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், தலைமுறை சாபங்கள் பாவங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். எத்தனை கட்டுகள் உடைக்கப்படுது பாருங்க உங்க உபவாசத்துல. ஏன் இவ்வளவு உண்மையா உபவாசம் போட்டு இந்த கட்டுகள் உடைஞ்சிருக்கணும்? நீங்க உண்மையா இருக்க முடியாததாலதான் இன்னைக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு ஓடுறீங்க. நீங்க இப்படி இந்த 3 போராட்டங்களை மேற்கொள்ளி உண்மையாய் உபவாசம் போட்டால் அதே 58:9-10 சொல்லுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க 9-10 படிச்சீங்கன்னா ஏசாயா 58ல கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு.
அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. உங்க பாருங்க சிந்தைகளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. இதுவரைக்கும் போட்ட உபவாசத்தை விட இனிமேல் உண்மையாய் உபவாசம் போட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. இந்த உபவாசத்துல வேற எது சந்தேகம் இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. கால் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இனி வருகிற நாட்கள் இதை குறித்து இன்னும் நம்ம என்ன செய்வோம், ஆழமாய் பார்ப்போம். நிச்சயமா இதுவரைக்கும் தவறான உபவாசங்கள் போட்டு உங்க ஜெபம் கேட்கப்படாட்டி நீங்க உபவாசம் போடும் பொழுது இந்த 3 போராட்டங்கள் வந்தா தயங்காம முழங்கால்ல இருந்து வசனத்தை படிங்க, துதிங்க, ஜெபத்துல இருங்க, ஆவிக்குரியவர்களோட இணைக்கப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆன்லைன் பிரேயர்ல எங்களோட கலந்து கொள்ள விரும்பினா வாட்ஸ்அப்ல எங்களுக்கு மெசேஜ் போட்டு நானும் கலந்து கொள்றேன் பாஸ்டர், எங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், குரூப்ல ஜாயின் பண்றேன். தொடர்ந்து எங்களோட பிரயாணம் பண்ண விரும்புற பிள்ளைகளா இருந்தா வாங்க. இல்ல ஒரு நாள் வர்றேன் அப்படின்னா உங்களால எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.